ரிஷபராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான யோக பலம் இந்த வாரத்தில் ஏற்பட போகின்றது. 12ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தால் மறைஞ்சிருவாரேன்னு கவலைப்பட வேண்டாம். விசேஷ விதி விலக்குகள் நிறைய கிரகங்களுக்கு தானாகவே அமைஞ்சிரும். அப்படி சுக்கிரன் 12ல் வந்தாலும் கூட அது பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. அந்த சந்தோஷமான சுகமான விஷயங்களுக்காக செலவு செய்ய முடியும். நல்ல ஒரு பயணம் நீங்கள் போயிட்டு வரலாம். ஆன்மீக பயணமாக இருக்கலாம், அல்லது உல்லாச பயணமாக நீங்கள் ஃபேமிலியோட ஒரு ஜாலி ட்ரிப்பு கூட போயிட்டு வரதுக்கு பிளான் பண்ணலாம். வண்டி வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இது சம்மந்தமாக யாரெல்லாம் இப்போ சொன்ன விஷயங்களில் எதில் விருப்பம் கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக இப்போ திட்டமிடுகிறீர்களோ அவர்களுக்கு அந்த பலனெல்லாம் கிடைக்க போகிறது. சந்திரனுடைய கதி 3ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் வரைக்கும் இந்த வாரத்தில் இருக்க போகிறது. அதனால் செய்யக்கூடிய முயற்சியும் கூட உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வீடு வாங்கணும், கொஞ்சம் பணம் இருக்குது, கொஞ்சம் கடன் வேணும்னா தாராளமாக நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். கடன் சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கடன் வருதுன்ற நம்பிக்கையில் ஒரு காரியத்தை செய்துட்டு அப்புறம் பின்னாடியும் வர முடியாமல் காரியமும் நடக்காமல் கஷ்டப்படுவாங்க. அதனால் கடன் வாங்கணுன்னா கூட எப்போ வாங்கணும், எப்போ நமக்கு கிடைக்கும், எப்போ சுலபமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எப்போ வாங்கினா அடைக்க முடியும், எப்போ வாங்கினா அடைக்கவே முடியாது அப்படின்றதும் கூட இருக்குது. அப்படி இந்த வாரத்தில் கடன் வாங்கி கூட சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருகிறது. இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றது.